ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் தோல்விக்கு இதுதாங்க காரணம், இவன் தான் காரணம். எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. இங்கிலாந்து எதிரான முதல் டெஸ்ட் போட்டி நாங்கள் ஜெயிச்சு இருக்க வேண்டிய போட்டி, தோல்விக்கு இதுதான் காரணம், என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து எதிரான தோல்விக்கு அப்புறம் ரொம்பவே கண் கலங்கி, அது மட்டும் இல்லாமல் மனம் உடைந்து பேசியிருக்காருங்க இந்திய அணியை புதிய கேப்டன் சுஷ்மன் கில். அது மட்டும் இல்லாமல் தோல்வி குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கில் அவர் தாங்க முதல்ல கேப்டன் ஆகி டெஸ்ட்டில் ஒரு புது சீரீஸு புது கேப்டன் வச்சு ஆடுறாங்க இந்திய அணி. தோல்விக்கு அப்புறம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, எங்களோட தோல்விக்கு காரணம் நான் ஜெய்ஸ்வால் சொல்லுவேன். அவர் 4 கேட்ச் விட்டார். அந்த 4 கேட்சில் ரொம்ப முக்கியமான பேட்ஸ்மேன் கேட்சை விட்டார். எங்களோட தோல்விக்கு காரணம் கேட்ச் நாங்கள் மிஸ் பண்ணது தான். அவர் மட்டும் சொல்ல, நிறைய பேர் கேட்ச்லாம் ட்ராப் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் கேட்ச்லாம் வந்த கேட்ச் கரெக்டாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நாங்கள் இந்த போட்டி வென்று பெற்றிருக்கோம். நாங்கள் 5 செஞ்சுரி வச்சோம் இந்த மேட்ச்சில். ஆனால் இருந்தாலும் எங்கள் தோல்வி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரிஷப் பண்டோட பேட்டிங் ரொம்ப அபாரமாக இருக்குது. அதே போல் பவுலிங்கில் பும்ரா ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவரோட பவுலிங் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவர் கூட யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பவுலர் இல்லை. அதனால தான் மெயினாக நாங்கள் விக்கெட் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த தோல்வி நிறைய நாங்கள் பாடத்தை கற்றுக்கணும். கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டியில் நாங்கள் நல்லா பண்ணோம். பும்ராக்கு யாருன்னா லோடு குறைச்சா மட்டும்தான் நாங்கள் பவுலிங்கில் நல்லா பண்ணி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் கில்லு பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காருங்க. அட ஆமாங்க, நம்ம இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றாங்க. அவர் சொன்ன பாயிண்டில் இந்த ஜெய்ஸ்வால் கேட்ச் விட்டது ஒன்று, பும்ரா மட்டுமே நல்லா அப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாருங்க. கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பவுலர் இல்லை. அதுதான் மெயின் காரணம். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்தார். 6 விக்கெட் எடுக்கும் போதெல்லாம் குரூஷியலாக சில டைம் நடுவில் ஒரு 6 விக்கெட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் கம்மி பண்ணியிருக்கலாம், பட் முடியல. செகண்ட் இன்னிங்ஸில் அதே போல் தான். அவர் விக்கெட் எடுக்கலாம், விக்கெட்டே போல. அப்புறம் லாஸ்ட்டாக ஷர்துல் தாக்கர் ஏதோ 2 விக்கெட்டும், பிரதீஷ் கிருஷ்ணா ஒரு 2 விக்கெட்டும் எடுத்து மானத்தை காப்பாற்றுறாங்க. பட் இங்கிலாந்து பேட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தோல்விக்கு காரணம் கேட்ச் ட்ராப் தாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி தோல்விக்கு என்ன காரணம்? அவங்களோட கேட்ச் ஏன் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது? அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் 2வது டெஸ்ட் போட்டி இந்திய அணி வெற்றி பெறுமா பெறாதா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.